திடீர்னு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து டகால்னா ரைட்டு நீங்கள் டாலர் ஒதுக்கினா ஒதுக்குங்க, எங்களை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க, யூரோவில் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இது வந்து ஒரு மிரட்டல் தான். இந்த பிரிக்ஸ் வந்து ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து டாலருக்கு மாற்று அப்படின்னு போக மாட்டாங்க. என்ன ஒன்று பிரேசில், சைனா, ரஷ்யா, இந்தியா, சவுதி, யுஏஇ இவங்களுக்குள்ள வாங்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கரன்சி ஸ்வாப்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்ட்டர் ட்ரேட் மாதிரி ஆயிரும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு கணக்கு அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சிக்கிறது அப்படின்னு. அப்போ டாலருடைய தேவை ரொம்பவே குறைந்து விடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, டாலரோட ஏற்கனவே வந்து வேர்ல்டு வைடு டாலர் வந்து கிட்டத்தட்ட 11% இறங்கிடுச்சு அப்படின்றாங்க. இந்த உலகத்துக்கெல்லாம் டாலர் நோட்டை அச்சடிச்சு கொடுத்து நிற்கிறாங்க அமெரிக்கா. அதனால் இது வந்து அவங்க ஏதோ மிரட்டுறாங்கன்னெலாம் எடுத்துக்க முடியாது விக்ரம். பயந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றா சேர்ந்து அஃப்கோர்ஸ் அது எவென்ச்சுவலி அதுதான் வரப்போகுது. எங்களுக்குள்ளே வாங்குறதுக்கு நான் இன்னத்துக்கு டாலர் கிட்ட போய் நிற்கணும், நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு கொடு, நம்ம ஒரு கணக்கு வச்சுப்போம், டாலரே தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பெரிய ஆட்டம் காணும் அது.